மருத்துவமனைத்துறையில் பொறுப்பேற்று இருந்தாலும் பள்ளி கல்வித்துறையில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பெருமை மிகுந்த நிகழ்ச்சியாக கருதுகிறேன் என்று பல்லாவரத்தில் புதுமையை புகுத்தி வரும் பள்ளி ஆசிரியர்கள் 1000 பேருக்கு விருது வழங்கிய பொழுது அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம் கொண்டார். சென்னை பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கற்பித்தலின் புதுமையை புகுத்தி வரும் பள்ளி ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக வேல்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சுகாதாரத்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு தமிழகம் முழுவதும் இருந்து பள்ளி மாணவர்களுக்கு புதுமை புகுத்தி வரும் தேர்வு செய்யப்பட்ட 1000 ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் வயது வந்தோர் மற்றும் முறைசாரா கல்வி இயக்குனர் டாக்டர் நாகராஜ முருகன், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தர் டாக்டர் ஐசாரி கணேசன், துணைத் தலைவர் பிரீத்தி கணேஷ், தமிழ்நாடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் CBSE பள்ளிகளின் சங்கங்களின் மாநில பொதுச் செயலாளர் நந்தகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்பு பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வருண் தாக்கூர் கலந்து கொண்டு இந்த பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். மருத்துவமனை துறையில் பொறுப்பேற்று இருந்தாலும் பள்ளி கல்வித்துறையில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பெருமை மிகுந்த நிகழ்ச்சியாக கருதுகிறேன். காரணம், ஆசிரியர்களை பாராட்டும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் மாணவர்களை பாராட்டும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் பள்ளி கல்லூரி விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் உண்மையிலேயே பங்கேற்பது என்பது எனக்கு வாழ்நாள் கடமையாக கருதி அதனை செய்து கொண்டிருக்கிறேன். மாணவிகளுக்கு மட்டும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து கொண்டிருந்த நிலையில் தொடர்ந்து மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்ட நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு கோவையில் அரசு பள்ளி மற்றும் உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார். இதனால் 3,28,000 மாணவர்களுக்கு 360 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும் என்றார்.